Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Board exam past papers உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 2018 ஜூன் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 49ல் ஒரு numerical problem கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, the current gain of a transistor alpha is equal to 0.99. It is connected in CE mode. If the collector current is 0.99 milliampere, calculate the base current. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தை யூனிட் 10 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்ஃபாவுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரண்ட் கெயின் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.99 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலெக்டர் கரண்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. கலெக்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.99 மில்லி ஆம்பியர். இந்த டிரான்சிஸ்டர் சிஇ மோடில் கனெக்ட் ஆகிருக்கும்போது பேஸ் கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். Given current gain alpha is equal to 0.99. collector current இதை வந்து I suffix C அப்படின்னு எடுத்துக்குவோம். This is equal to 0.99 milliampere. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, IB in CE mode, பேஸ் கரண்ட் இன் சிஇ மோடை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு டிரான்சிஸ்டர் சிஇ மோடில் இருக்கும்போது கரண்ட் கெயின் வந்து பீட்டா. கரண்ட் கெயினுடைய சிம்பிள் பீட்டா. ஸோ கரண்ட் கெயின் வில் பி, கரண்ட் கெயின் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐபி. ஸோ கலெக்டர் கரண்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு பேஸ் கரண்ட் வேணும். நமக்கு பீட்டாவுடைய வேல்யூ தெரிஞ்சுன்னா ஐபியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முதல்ல ஆல்ஃபாவை யூஸ் பண்ணி பீட்டாவை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம பீட்டாவுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு alpha is given as 0.99 divided by 1 minus 0.99. So this is equal to 0.99 divided by 0.01. இதை கால்குலேட் பண்ணோம்னா we will get beta is equal to 99 அப்படின்னு வரும். So this is the value of beta. So beta is equal to IC by IB அப்படின்னு நமக்கு தெரியும். பீட்டா இஸ் ஈக்குவல் டு கலெக்டர் கரண்ட் பை பேஸ் கரண்ட். ஸோ தேர்ஃபோர் IB இஸ் ஈக்குவல் டு, IB தான் நமக்கு வேணும், IB இஸ் ஈக்குவல் டு IC பை பீட்டா. ஐசியோடைய வேல்யூவும் தெரியும், பீட்டாவுடைய வேல்யூவும் தெரியும். ஸோ IB இஸ் ஈக்குவல் டு IC இஸ் 0.99 மில்லி ஆம்பியர் divided by beta is 99. So 0.99 99 ஆல் டிவைட் பண்ணோம்னா this will be 0.01 milli ampere அப்படின்னு வரும். So the base current is equal to IB is equal to 0.01 milli ampere. This is the answer for the given problem. நமக்கு ப்ராப்ளத்தில் ஆல்ஃபாவுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரிலேட்டடு. தேர்ஃபோர் பீட்டா வேல்யூவை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஏன் பீட்டா வேல்யூவை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, டிரான்சிஸ்டர் சிஇ மோடில் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு டிரான்சிஸ்டர் சிஇ மோடில் கனெக்ட் ஆகிருக்கும்போது கரண்ட் கெயின் வந்து பீட்டா. ஆனால் நமக்கு ஆல்ஃபா வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா வேல்யூ யூஸ் பண்ணி பீட்டா வேல்யூவை முதல்ல கண்டுபிடிக்கணும். பீட்டா எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ஐசி பை ஐபி அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஐசியோடைய வேல்யூ கொடுத்துருக்கனால ஐபியினுடைய வேல்யூவை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.